பிரியாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது டீ கடை மசால் வடை. கடலை பருப்பும் துவரம் பருப்பும் 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இல்லை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா, தட்டி வச்ச இஞ்சி, பூண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். உருட்டெல்லாம் உருட்டி தட்டி கடையை போட்டு ரெடி. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். வடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு சிவந்து வடையை எடுத்துக்கலாம். ஒரு டீ கடை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு.